வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 5/25/2024 ஸ்ரீசக்தியினுடைய 678வது குழுக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியே தான் கொடுத்தேன். ஸ்ரீசக்தினா 678ல் 414வது குழுக்கள். சரிங்களா, 414வது குழுக்கள். சரிங்களா, இதில் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு சூப்பராக வெண்டிங் வந்துச்சா? அதாவது 7 நம்பர் தான், 7க்கு 4 நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், காலையிலேயே சொல்லிட்டோம், தெளிவாக சொல்லிட்டோம். அதாவது 4 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். எதனால் 4 நம்பர் வருதுன்னு தெளிவாக சொல்லிட்டு, அதுக்கும் அதே மாதிரி 7 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துருச்சு. 2 நம்பருமே நம்ம கொடுத்த நம்பர் அழகாக வந்துச்சு. ஆல் போர்டில் நம்ம வேறு எதுவும் கொடுக்கல. ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன கொடுத்தோம், 4 நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 7 நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல இல்லையா? அப்போ நம்ம கொடுத்த நம்பர் வந்து 47 அப்படிங்கிற நம்பர் ஒரு சூப்பரான வெண்டிங்க. நம்ம திரும்ப அதே நம்பர் தான் திரும்ப மாற்றி கொடுத்த மாதிரிலாம் இல்லை. எல்லா நம்பரும் அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே நம்பர் தான் மாற்றி எழுதியிருக்கோம். 47 எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான். 847 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம திரும்ப அதான் நினச்சோம். 4ஆம் நம்பரும் அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதனால தான் 47ன்னு எழுதணும். இங்கேயும் வந்து 47ங்கிற நம்பர் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி. 47க்கான வாய்ப்புகள், அதாவது ஏ போர்டில் 4ஆம் நம்பரும் சி போர்டில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் கடைசியில் நம்ம 7ஆம் நம்பர் எடுத்தோம். பி போர்டில் நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா, 1 இருக்கணும், இல்லைனா 8 இருக்கணும். இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் 5 மாறிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம எடுத்த நம்பர் வந்து 4 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான். நம்ம சொல்லிட்டு தான் கொடுத்தேன். கண்டிப்பாக ஏ போர்டு 7ஆம் நம்பர் 4 நம்பர் தான் கொடுப்பாங்க. 7க்கு 4 தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர். அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராவில் நமக்கு அதுதான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அருமையான ஒரு மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். இதை தான் எதிர்பார்த்தோம். சரிங்களா, செம்ம வின்னிங். நம்ம ஏ போர்டு சொல்லியே தான் கொடுத்தோம். 4 நம்பர் கட்டாயமாக வரணும், வரக்கூடிய நம்பர். ஏன்னா 7க்கு 4 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமே தவிர வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அருமையான வின்னிங் தான். சரிங்களா, அதே மாதிரி நம்ம ட்ரையல் நம்பரையும் நம்ம சொன்னோம். ட்ரையல் நம்பரில் வந்து 971, அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பரும் ஆடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். அதனால தான் நம்ம அதை கொடுத்தோம். புரியுதுங்களா? 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதே மாதிரி ஆடிட்டாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. சரிங்களா, அப்போ நமக்கு நேற்று 7ஆம் நம்பர் ஆடினாங்க, இன்றைக்கி 7ஆம் நம்பர் ஆடினாங்க. அப்போ நாளைக்கு 7ஆம் நம்பர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதை ரொம்ப மெயினாக பார்ப்பேன். அதுலேருந்து எதாவது நம்பர் கிடைக்குமானா எஸ், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 843ங்கிற நம்பர் ஆடினாங்க. இதுதான் வந்து நமக்கு ட்ரையல் நம்பரு. 843க்கான ட்ரையல் நம்பரில் இதில் இந்த பேஸாக வச்சு நம்ம ஆடும்போது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா எந்த நம்பருமே எடுக்கல. தான் உண்மையான விஷயம். நமக்கு 5ஆம் நம்பர் எடுத்தாங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து நமக்கு இருக்கா அப்படின்னா 9 நாளாக தான் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 7ஆம் நம்பர் சொன்ன மாதிரி இன்றைக்கி 7ஆம் நம்பர் வந்து எடுத்தாங்க. 29 நாளாக இருந்த 7ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? 7ஆம் நம்பர் வந்து நமக்கு 29 நாளாக இருந்த 7ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க இன்றைக்கி. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணியிருந்து நம்ம 7ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் எனக்கு. ஏன்னா நான் என்ன கணக்கு எதிர்பார்த்தேன்னா 7க்கு 4 4க்கு 7, அதை தான் நம்ம நேற்று சொன்னோம், இன்றைக்கி சொல்கிறோம். அதே தான் இன்றைக்கி காலையில் சொல்லும்போது நம்ம சொன்னோம் 4க்கு 7 7க்கு 4ங்கிற நம்பர் அப்படியே ரிட்டன் அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதில் மாற்றமே இல்லைன்னா அதே மாதிரி ஆடிந்தாங்க. நல்லா பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது எதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 50-50 குழுக்கள். சரிங்களா, 50-50 குழுக்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மெத்தடில் ஆடுவாங்கங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு அளவுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா, ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எஸ்எஸ் கம்பெனியை 50-50 பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். போன வாரத்தில் 50-50 வந்து 552 அப்படின்னு ஆடிருந்தாங்க. சரிங்களா, 50-50 நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ராவே நமக்கு இப்போ தான் வருது. போன மாதம் வந்து 50-50 போன வருஷம் வந்து 24ஆம் தேதி வந்துச்சு. சரிங்களா, 24ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு இப்போ தான் வந்து 50-50 வருது. இதில் 50-50 எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரா வருது. சரிங்களா, 50-50ல் ஃபஸ்ட்டு ட்ரா நமக்கு இப்போ தான் வருது. இதில் வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து என்ன ஆடிருந்தாங்க அப்படின்னா 50-50ல் 552 அப்படின்னு ஆடிருந்தாங்க. 552 நம்ம பேஸாக எடுத்துக்குவோம். கண்டிப்பாக அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான நம்பர் 552. அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அதில் நமக்கு நாளைக்கு இந்த 552 இல்லையா, 552 இதுதான் நமக்கு 50-50 அடிக்கப்பட்ட நம்பர். இதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் இந்த நம்பர் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது 8ஆம் நம்பர். சரிங்களா, எதனால் அங்கே 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா 859 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படின்னா 859 அதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 4 8 9ன்னு வந்துருச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா 859ன்னு கொடுக்குறோம். சரிங்களா, ஒரு நம்பர் அதாவது 8 அதாவது பார்த்திங்கன்னா 9 8 4 அதே தான் இங்கே 8 அது ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி 4ஆம் நம்பருக்கு பதில் 5ஆம் நம்பர் 9 அவ்வளோதான். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி எப்படி 4ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தோமோ அதேமாதிரி நாளைக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் 29 நாள் கிட்டத்தட்ட பெண்டிங்கில் இருக்குது. நம்ம இன்றைக்கி சி போர்டில் நம்ம என்ன சொன்னோம், 29 நாள் பெண்டிங் கட்டாயமாக அது வரணும். இன்றைக்கி நமக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துருச்சு இல்லையா. அதே கணக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன கொடுக்குறோன்னா, நமக்கு இன்றைக்கி வந்திருக்க ட்ரையல் நம்பரு இந்த ஓல்டு செட்டில் வச்சு மேட்ச் பண்ணும்போது நமக்கு 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்குது இன்றைக்கி. அது ஜீரோ பொறுத்த வரைக்கும் 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஜீரோ இந்த மாதத்தில் நமக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரப்போகுது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்க, ஏன்னா இந்த மாதம் ஆரம்பித்து 8 ட்ராவில் நமக்கு ஜீரோ வந்து நமக்கு கிடைக்கல. கண்டிப்பாக நாளைக்கு தான் ஜீரோ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. நாளைக்கு ஜீரோ வருதான்னு பாருங்கள். எனக்கு 8ஆம் நம்பர் வரணும், இல்லைனா ஜீரோ வரணும். ஏன்னா 4ஆம் நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது உங்களுக்கு கவனமாக போகிறீங்க. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு 804ன்னு வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப வந்துருச்சு, 4ஆம் நம்பர் வந்துச்சு. அப்போ ஜீரோ வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். இதே நம்பர் நம்ம இந்த நம்பர் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இங்கே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த நம்பர் ட்விஸ்ட் பண்ணி தான் இங்கே ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது நமக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பி போர்டில் ஏ போர்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எதனால் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோன்னு இப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 852 அதே நம்ம 852 854 மாத்திரம். சரிங்களா, அதே மாதிரி 854ன்னு வரலாம். அதில் திரும்ப அதே மாதிரி 852 கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு 852 வரலாம், இல்லை 854 அப்படிங்கிற நம்பர். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில். அதாவது நாளைக்கு என்ன இருக்குன்னா 84ங்கிற நம்பர் எனக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அதை எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா, அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க. நம்ம இன்றைக்கி எப்படி 78 48 எப்படி நம்ம 47 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நாளைக்கு 84 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம். ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான மேட்ச் ஆகும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா ட்ரா நம்பரை பொறுத்து, ஏன்னா இதில் ட்ரா நம்பர் வந்து டோட்டலாகவே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் வந்து 93வது ட்ரா. சரிங்களா, 93வது ட்ரா இதில் வந்து மாற்றிட்டாங்க டோட்டலாகவே. 93வது ட்ரா. சரிங்களா, நாளைக்கு 93வது ட்ரா. இது வந்து நமக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் பி போர்டு சி போர்டு எனக்கு 3ஆம் நம்பர். எப்படிங்க 3ஆம் நம்பர் வருதுன்னு எப்போயுமே வந்து அவங்க ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து ஆடுவாங்க. கட்டாயமாக தான் ஆடுவாங்க. அது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு நாளைக்கு ஒரு 3ஆம் நம்பர் கட்டாயமாக சி போர்டில் கொண்டாந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, பெண்டிங் நம்பரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பெண்டிங் நம்பரே கிடையாது. சி போர்டில் இருக்கிற 2ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் கிடையாது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு 552ன்னு கொடுத்தாங்க இல்லையா. அந்த கணக்கு வச்சு நம்ம பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இந்த ட்ராவில். எப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்கணும்னா 841 இருக்கணும், இல்லை 843 இருக்கணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு 843ன்னு வரணும், இல்லைனா 1ன்னு வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவில். அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாளைக்கு 84ங்கிற நம்பர் 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 841ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ கொண்டு வரோன்னா ஒரு ட்ரிக்கு கொண்டு வர ஒரு நம்பரை கொண்டு வரணும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 843 கொடுத்துருக்காங்க. அந்த 843 தான் நம்ம இங்கே திரும்ப கொண்டு வரோம். ஏன்னா 50-50 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்க, ட்ரையல் நம்பர் என்னவோ அது பேஸ் பண்ணி ஆடுவாங்க. அது போக ப்ளஸ்ஸு போன வார கணக்குலேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு போன வாரம் பூரா 5ஆம் நம்பர் வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது 5ஆம் நம்பரோட அதிகமாக வைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இது தான் அதிகமாக வரும். அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதை அப்படியே தூக்கி 843ங்கிற அந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அப்படின்னு 1ஆம் நம்பர் எடுத்து ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் எனக்கு 2 நம்பர் ரொம்ப டவுட்டாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி 9க்கு 7 தான் வரணும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நாளைக்கு 7க்கு 1 தான் வரணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் வரும். எனக்கு தெரிஞ்சால் சி போர்டில் நாளைக்கு 1ஆம் நம்பராக இருக்கணும், அல்லது 3ஆம் நம்பராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பி போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா,
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? எனக்கு ஏ போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 8ஆம் நம்பர் வரலைன்னா 0 வரும். 0க்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா? 0க்கும் இந்த மாதம் வரை 0 வரல நமக்கு. 8ஆம் நம்பர் கூட நமக்கு எல்லா பக்கமும் திரும்ப வந்துச்சு. பி போர்டில் 8ஆம் நம்பர் 2 வாட்டி வந்துச்சு. ஆனால் ஏ போர்டில் வரல. ஆனால் இருந்தாலும் சி போர்டு எந்த போர்டுலேயுமே நமக்கு 0ங்கிறது வரவே இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 524 ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு 457 ஆகட்டும், இது எதுலேயுமே உங்களுக்கு 0 கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? இந்த 3 நம்பருக்கு இந்த பக்கம் தான் 0 இருக்கிறத தவிர இந்த 3 நம்பருக்கு இந்த பக்கம் 0 இல்லை. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இது வருது. 8ஆம் நம்பர் வரலைன்னா அந்த இடத்துல 0 தான் வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. இருக்கான்னு பார்த்துங்க. இருந்துச்சுன்னு எடுத்து கூட ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து ஒரு 100% உறுதியான வின்னிங் தான் இருக்குது நான் கொடுத்த நம்பரே. சரிங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப போட்டு பாருங்கள். எப்படி போட்டாலும் உங்களுக்கு தான் வரும். இந்த நம்பரை மீறி வேறு நம்பர் வராது. ஏன்னா இதான் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80% வந்து நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. நான் கேட்டால் 100%னே சொல்லுவேன். அந்தளவுக்கு தெளிவாக எடுத்து வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம தெளிவாக எடுத்து வந்தால் தானே உறுதியாக சொல்ல முடியலன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுத்து வரோமோ அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். எஃபெக்ட் போடாமல் இருந்துட்டு அது வரும் வராது அப்படிலாம் கிடையாது. நம்ம கொடுத்தா உறுதியாக கொடுப்போம். அது மாதிரி தான் இப்போயும் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பராக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இல்லைங்க இப்போ ஆல் போர்டு ஏதாவது வருமாங்கன்னா ஆல் போர்டு எனக்கு 6ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் ரொம்ப பெண்டிங் நம்பராக இருக்குங்க. அது ரொம்ப எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 15, 12, 29 அப்படிங்கிற 3 போர்டுமே பெண்டிங் நம்பரில் படி வச்சுக்கிறாங்க. கொஞ்சமாவது எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 2 நம்பர். 1ஆம் நம்பர் வந்து பி போர்டில் 37 நாளாகவும், அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்து 15, 12, 29 அப்படிங்கிற 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. பார்ப்போம். இதில் 27 நாளாக இருந்த அந்த 7ஆம் நம்பர் நேற்று இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது ஒவ்வொரு நம்பர் இப்படி பெரிய நம்பர் பெரிய பெண்டிங்கில் இருக்க நம்பர் ஒவ்வொன்றா கழட்டினாங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.